அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரந்தது உலகம், விரிந்தது செல்வம், செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம். அறிவினை முதலாய் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க வந்திருக்கும் அன்பு மாணவ செல்வங்களை வளமாக வாழ்த்தி புல்லியன் அகாடமி நிறுவனம் நடாத்துகின்ற ரமலான் கேள்வி பதில் போட்டி நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு முடிவில் சங்கமித்திருக்கின்றோம். அதன் அடிப்படையில் ஏலவே 2025 ஆண்டுக்கான முதல் 6 நாட்களுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த தருணத்தில் இன்றைய தினம் 7ஆம், 8ஆம், 9ஆம், 10ஆம் நாளுக்கான முடிவுகள் கைவசம் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் முதல் 10 ரமலான் கேள்வி பதில் போட்டி நிகழ்ச்சியானது தரம் 1 தொடக்கம் 5 வரையான அன்பு மாணவ செல்வங்களுக்குரிய போட்டி நிகழ்ச்சியாக இங்கு இடம்பெற்றது. காலை 4:30 மணி அளவில் வினா பதிவிடப்பட அந்த வினாவுக்கு மிக வேகமான பதில்களை அனுப்பிய முதல் 10 மாணவர்கள் வெற்றியாளர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இங்கு வெற்றி பெற்ற விசேடமாக 1ஆம் இடத்தை பெற்ற மாணவர்களுக்கு மாபெரும் பாராட்டு விழாவில் பாராட்ட காத்திருக்கிறோம் என்ற இந்த நற்செய்தியுடன் புல்லியன் அகாடமி நிறுவனம் காலாகாலம் பல்வேறுபட்ட போட்டி நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தோம். விசேடமாக கொரோனா விடுமுறை காலங்களில் மாணவர்களின் வீட்டுச் சூழலை ஒரு கற்றல் சூழலாக மாற்றுவதற்காக பல்வேறுபட்ட போட்டி நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தோம். அதே நேரம் ஒவ்வொரு ரமலானிலும் அந்நிலமாக 5வது தடவை நடத்தப்படுகின்ற ரமலான் கேள்வி பதில் போட்டி நிகழ்ச்சியில் இதோ 7ஆம் நாள் வெற்றி பெற்ற முதல் 10 மாணவர்கள் கீழிருந்து மேல் நோக்கி 10ஆம் இடத்தை பெற்றிருப்பது பரகாதனி தேசிய பாடசாலை தரம் 2 மாணவன் ருஸ்தி. 9ஆம் இடத்தை பெற்றிருப்பது பரகாதனி தேசிய பாடசாலை தரம் 3 மாணவன் முகமது. 8ஆம் இடத்தை பெற்றிருப்பது பானகமு அன்னூர் தேசிய பாடசாலை தரம் 3 மாணவன் மிஷாரி. 7ஆம் இடத்தை பெற்றிருப்பது தோராய அத்தாரிக் முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 3 மாணவி 4 மாணவி சஃபா. 7ஆம் இடத்தை பெற்றிருப்பது தோராய அத்தாரிக் முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 1 மாணவி நுதா. 5ஆம் இடத்தை பெற்றிருப்பது பரகாதனி லீட்வே இன்டர்நேஷனல் பாடசாலை தரம் 4 மாணவி உமைமா. 4ஆம் இடத்தை பெற்றிருப்பது பரகாதனி தேசிய பாடசாலை தரம் 5 தரம் 2 மாணவன் ஜாவித். 3ஆம் இடத்தை பெற்றிருப்பது நிக்கவரட்டிய பன்னவ முஸ்லிம் மத்திய கல்லூரி தரம் 5 மாணவி ஆயிஷா ஹயா. 3ஆம் இடம் நிக்கவரட்டிய பன்னவ முஸ்லிம் மத்திய கல்லூரி தரம் 5 மாணவி ஆயிஷா ஹயா. 7ஆம் நாள் வினாவுக்கு மிக வேகமான பதில் அனுப்பி 2ஆம் இடத்தை பெற்றிருப்பது கலகதர் ஜப்பார் தேசிய பாடசாலை தரம் 2 மாணவி நபீகா. 2ஆம் இடம் கலகதர் ஜப்பார் தேசிய பாடசாலை தரம் 2 மாணவி நபீகா. 7ஆம் நாள் பல நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு மத்தியில் நாட்டின் பல திசைகளிலிருந்து அனுப்பப்பட்ட விடைகளுக்கு மத்தியில் மிக வேகமான பதில் அனுப்பி 1ஆம் இடத்தை பெற்றிருப்பது ரமுகந்தன அல் ஹுதா முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 1 மாணவன் உமைர். 1ஆம் இடம் ரமுகந்தன அல் ஹுதா முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 1 மாணவன் உமைர். இது 8ஆம் நாள் முடிவு. 8ஆம் நாள் முடிவு. 10ஆம் இடத்தை பெற்றிருப்பது ஹெம்மாதகம மடும்போவ பாதிபியா முஸ்லிம் வித்யாலய தரம் 3 மாணவி ஆயிஷா. 9ஆம் இடம் பரகாதனி தேசிய பாடசாலை தரம் 4 மாணவி ரஹ்மா. 8ஆம் இடம் பரகாதனி தேசிய பாடசாலை தரம் 3 மாணவன் அயான். 7ஆம் இடம் ஹெம்மாதகம் மடுல்போவ பாதிபியா முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 3 மாணவி சம்ஹா. 6ஆம் இடம் இப்பாகமுவ மன்னிக்கவும் 6ஆம் இடம் பரகாதனி தேசிய பாடசாலை தரம் 4 மாணவி ஜைனா. 5ஆம் இடம் பரகாதனி தேசிய பாடசாலை தரம் 3 மாணவி தல்ஹா. 4ஆம் இடம் பானகம் அன்னூர் மத்திய கல்லூரி தரம் 5 மாணவன் ஐமன். 4ஆம் இடம் பரகாதனி தேசிய பாடசாலை தரம் 2 மாணவன் ரய்யான். 3ஆம் இடம் பரகாதனி தேசிய பாடசாலை தரம் 2 மாணவன் ரய்யான். 2ஆம் இடத்தை பெற்றிருப்பது பானகமு அன்னூர் மத்திய கல்லூரி
தரம் 2 மாணவி அனா. 2ஆம் இடம் பானகமு அன்னூர் மத்திய கல்லூரி, தரம் 2 மாணவி அனா. 8ஆம் நாள் வினாவுக்கு மிக வேகமான பதில் அனுப்பி 1ஆம் இடத்தை பெற்றிருப்பது பரகாதனை தேசிய பாடசாலை தரம் 4 மாணவி ஹாதிகா. 1ஆம் இடத்தை பெற்றிருப்பது பரகாதனை தேசிய பாடசாலை தரம் 4 மாணவி ஹாதிகா. இதோ 9ஆம் நாள் முடிவு. 9ஆம் நாள் 10ஆம் இடத்தை பெற்றிருப்பது தோரை அத்தாரிக் முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 4 மாணவி சஃபா. 9ஆம் இடத்தை பெற்றிருப்பது பரகாதனை தேசிய பாடசாலை தரம் 2 மாணவன் ஜாவித். 8ஆம் இடத்தை பெற்றிருப்பது கண்டி கூர்ந்து கொள்ள மத்திய கல்லூரி தரம் 2 மாணவன் ரிப்தி. 7ஆம் இடம் பானகமு அன்னூர் தேசிய பாடசாலை தரம் 3 மாணவன் மிஷாரி. 6ஆம் இடம் கஸ்பிடி அல் அஸ்ரக் முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 4 மாணவி ஜைனா. 5ஆம் இடம் பானகமு அன்னூர் தேசிய பாடசாலை தரம் 5 மாணவன் ஐமன். 4ஆம் இடம் பன்னவ நிகவட்டிய பன்னவ முஸ்லிம் மத்திய கல்லூரி தரம் 5 மாணவி ஆயிஷா ஹயா. இடத்தை பெற்றிருப்பது பரகாதனி லீட்வே இன்டர்நேஷனல் கல்லூரி மாணவி தரம் 4 உமைமா. 3ஆம் இடம் பரகாதனி லீட்வே இன்டர்நேஷனல் ஸ்கூல் தரம் 4 மாணவி உமைமா. 2ஆம் இடத்தை பெற்றிருப்பது பானகமு அன்னூர் மத்திய கல்லூரி தரம் 2 மாணவி அனா. 2ஆம் இடம் பானகமு அன்னூர் மத்திய கல்லூரி தரம் 2 மாணவி அனா. 9ஆம் நாள் பல நூற்றுக்கணக்கான மாணவருக்கு மத்தியில் நாட்டின் பல திசையிலிருந்து அனுப்பப்பட்ட விடைகளுக்கு மத்தியில் மிக வேகமான பதிலை அனுப்பி 1ஆம் இடத்தை பெற்றிருப்பது தோரை அத்தாரிக் முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 1 மாணவி நுதா. 1ஆம் இடம் தோரை அத்தாரிக் முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 1 மாணவி நுதா. ஆம், பிரில்லியன்ட் அகாடமி நடாத்திய ரமலான் கேள்வி பதில் போட்டி நிகழ்ச்சியில் முதல் 10ஆனது தரம் 1 தொடக்கம் 5 மாணவர்களுக்கான போட்டி நிகழ்ச்சியின் இறுதி நாள் 10ஆம் நாள் 10ஆம் இடத்தை பெற்றிருப்பது ரமுகன் அல் ஹுதா முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 1 மாணவன் உமைர். 9ஆம் இடம் தெல்பகல்ல முஸ்லிம் மகாவித்யாலயம் தரம் 2 மாணவன் ஜெயித். 8ஆம் இடம் ரமுகன் பக்மிகொல் அல்மினா முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 3 மாணவன் ஆஷிப். 6ஆம் இடம் ரமுகன் அல் ஹுதா முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 3 மாணவன் அப்துல்லா. 5ஆம் இடம் பரகாதனை தேசிய பாடசாலை தரம் 3 மாணவன் ஹுபைப். 4ஆம் இடம் பரகாதனை தேசிய பாடசாலை தரம் 1 மாணவன் மகுதி. 3ஆம் இடத்தை பெற்றிருப்பது ஹெம்மாத்தகம மடுல்போவ பாதிபியா முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 3 மாணவி சம்ஹா. 3ஆம் இடம் ஹெம்மாத்தகம மடுல்போவ பாதிபியா முஸ்லிம் மகாவித்யாலய தரம் 3 மாணவி சம்ஹா. ஆம், 2ஆம் இடத்தை பெற்றிருப்பது பரகாதனி தேசிய பாடசாலை தரம் 3 மாணவன் முகமது. 2ஆம் இடம் பரகாதனி தேசிய பாடசாலை தரம் 3 மாணவன் முகமது. ஆம், ரமலான் கேள்வி பதில் போட்டி நிகழ்ச்சிகள் முதல் 10 ரமலான் வினாக்களுக்குரிய முதல் தரம் 1 தொடக்கம் 5 வரையான மாணவர்களுக்கு மத்தியில் வினவப்பட்ட இறுதி நாள் 10ஆம் நாள் வினாவுக்கு மிக வேகமான பதில் அளிப்பு 1ஆம் இடத்தை பெற்றிருப்பது பரகாதனி தேசிய பாடசாலை தரம் 4 மாணவி சம்ரா. 1ஆம் இடம் பரகாதனி தேசிய பாடசாலை தரம் 4 மாணவி சம்ரா. பிரில்லியன்ட் அகாடமி நிறுவனம் பல்வேறுபட்ட போட்டி நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றன. அதன் அடிப்படையில் காலத்தின் தேவையின் அடிப்படையில் பல்வேறுபட்ட போட்டி நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்தி வருகின்றோம். அதே நேரம் கொரோனா காலங்களில் முழுமையாக கல்விக்கே உருவாக்கப்பட்ட பிரில்லியன்ட் அகாடமி பரகாதனி என யூடியூப் சேனலூடாக உங்களுக்கு தேவையான பேச்சு போட்டிகளாக இருக்கலாம், பாடல்களாக இருக்கலாம், காத்துக்களாக இருக்கலாம். நீங்களும் திறமையானவர்களாக இருந்தால் பிரில்லியன்ட் அகாடமியுடன் இணைந்து நாளை உலகை வெற்றி கொள்ள வாழ்த்து தெரிவித்தனாக விடைபெறுகிறேன். உங்கள் ஆசான் ஏசி மஃபீல். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.